पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं कमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्यातविलोड्यतां पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சுதாகரம். யோக சூத்திரத்துக்கு மேலே 3வது பாதம் விபூதி பாதம். சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 3 சூத்திரங்களுக்கு விற்த்தியை பார்த்தீங்கன்னா நேத்தோட பார்த்து முடிச்சிருக்கோம். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ததேவார்த்த மாத்திரம் நிர்பாசம் சொரூப சூன்யம் இவ சமாதி. சமாதி அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னா 2 விதமான சமாதிகளை சொல்கிறோம். 2 விதமான சமாதிகளில் பார்த்தீங்கன்னா முதல் சமாதி பார்த்தீங்கன்னா சம்பிரஜாத சமாதி. அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடியது. நான் நேற்று உங்களுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சரம விருத்தி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். சரம விருத்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா சொல்லும்போது சொல்லுது சரம விருத்தின்னு போட்டுங்க. கடைசி தாட்டு வேதாந்தத்தில் கடைசி தாட்டு எது, யோகத்தில் கடைசி தாட்டு எது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா யாரெல்லாம் இண்டிவிஜுவல் ஆத்மாவை பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுறாங்களோ, இப்போ ரமணாசிரம் மாதிரி இருக்க இடத்துலலாம் ரமணர் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக புரிஞ்சு நல்லா கரெக்டாக சொன்னார். ஆனால் பின்னாடி வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நான் நிறைய பேரை பேசுகிறவங்க எல்லாருமே நான் ஒரு 15 வருஷமாக இங்கே இருக்கும்போது யார் பேசும்போதும் இதை சொல்கிறாங்க. இப்போ கூட ஒருத்தர் என் பக்கத்துலேயே இருக்கார், நல்ல சாதகர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆத்மாவில் போய் லயமாகிறது தான் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ கண்ணை மூடி உட்கார்ந்து வேதாந்த சிரவணம் மனனம் பண்ணாமல் யாரெல்லாம் கண்ணை மூடி உட்கார்றாங்களோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. கீதையில் கொஞ்சம் எடுத்துப்பாங்க, உபனிஷத்தில் அங்கங்கே எடுப்பாங்களுடைய முறையாக படிச்சிருக்க மாட்டாங்க ஒரு குருநாதர்கிட்ட. அப்படி படிக்காமல் சிரவண மனனம் பண்ணாமல் ஒருத்தர் டைரக்டாக பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுறாரு, ஆத்ம தியானம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் இண்டிவிஜுவல் ஆத்மாவை அடைவார். யோகத்தோட எண்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆத்மா. அப்போ அந்த முறைப்படி போகும்போது கடைசி தாட் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகத்தில் கடைசி தாட் இது அப்படின்னா பரம் பிரசங்கியானத்தில் நடக்கக்கூடிய நான் வேற இந்த சித்தம் வேறன்னு சொல்லக்கூடிய அந்நியதா கியாதி விவேக கியாத்தின்னு பேர். அந்த விவேக கியாத்தி அந்நியதா கியாத்தி தான் பார்த்தீங்கன்னா சரம விருத்தி அப்படின்னு பேர் யோகத்தில். இதே வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி தாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் அந்த அந்த யோகத்தோட மெத்தடில் போய் அந்த பரவைராகியத்தை நான் அடையிறேன்னு வச்சுங்களேன். அந்த நான் வேற இந்த சித்தம் வேறன்னு பார்க்கறதுலயே எனக்கு வைராகியம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரவைராகியம். அந்த பரவைராகியத்தை அடைஞ்ச மாத்திரத்தில் தானா ஆகிடுவான், இந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த அந்த இண்டிவிஜுவல் நான் அடைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரக்ரியா நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா மனநத்தோட எண்டிலேயே நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா அந்த மனநத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் கிடைச்சிருவேன். கடைசியில் டிஸ்கனெக்ட் ஆகிறது எது இருக்கும், நேத்தியில் இந்த லோகம் ஆத்மா இல்லை, இந்த தேகம் ஆத்மா இல்லை, இந்த இந்திரியங்கள் ஆத்மா இல்லை, இந்த மனசு ஆத்மா இல்லை, புத்தி ஆத்மா இல்லை, அதுக்கப்புறம்
புத்திக்கு அப்புறம் என்னது? பிராணன், ஆத்மா. அவித்யான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தத்துக்கு பேர் அவித்யா அப்படின்னு பேர். இந்த அவித்யையும் நான் இல்லை. தூக்கத்துல நம்ம இருக்கும்ல, நான் ஒன்றும், நான் இருக்கி சுகமா தூங்குன ஒன்றும் அறியவில்லை. இந்த நான் வச்சுக்கிட்டு வேற ஒன்றையும் அறியவில்லைன்றது அவித்யா. அதுவும் நான் இல்லைன்னு அதோட டிஸ்கனெக்ட், இது ஆத்மா இல்லைன்னு அதையும் டிஸ்கனெக்ட் பண்றது. நம்ம வேதா யோகத்துல பாத்தீங்கன்னா எதை பரவைராக்கியம்னு சொல்றோமோ, எதா அந்நியதாக்கியாத்தின்னு சொல்றோமோ, அதே தான் நேத்தி பிரக்கிரியாலையும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லை இது இல்லைன்னு நம்ம நேத்தி பண்றோம். இதே தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு இருக்க அவ்வியக்தமும் நான் இல்லை, இது அவித்யா அப்படின்னு நேத்தி பண்றதுதான் பரவைராக்கியம் அப்படின்னு பேர். அந்த பரவைராக்கியத்தை அடைஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. நான் சொன்னேன்ல, பாவம் சொன்னேன், பிரம்மரகீட்ட நியாயம். நான் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி இருக்கு. அந்த விருத்தியும் பாத்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா பூரணமானது பாத்தீங்கன்னா அங்க எது உண்டாகல அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் பூரண அத்வைத சித்தி உண்டாகல. அகண்ட போதம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய விற்த்திக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகண்டாகார விற்பி அப்படின்னு பேர் இருக்கு. அப்ப யோகத்துல பாத்தீங்கன்னா அகண்டாக்கார விருத்தி யோகத்துல வருமானு கேட்டீங்கன்னா யோகத்துல அகண்டாக்கார விருத்தி வராது சாமி. ஏன்னா இண்டிவிஜுவல் ஆத்மா, பிரதிதேகம் பின்னம். அப்போ இந்த ஆத்மாவை பிரம்மம் தான், ஆத்மா பிரம்மம் அப்படின்ற ஐக்கியம் பாத்தீங்கன்னா நீங்க சிந்தனை பண்ணணும்ன்ற அவசியம் யோகத்துல இல்லை. ஆனா வேதாந்தத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 10வது அத்தியாயம் படிக்கிறோம், விஸ்வரூப தரிசனம் படிப்போம். ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார், ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார், ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார், ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு நம்ம எப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் சர்வம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இண்டிவிஜுவல் ஆத்மாவை நம்ம பிராப்தி பண்ணினதுக்கு பிறகு இந்த ஆத்மா தான் பிரம்மமா இருக்கு அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய அந்த தாட் என்ன தாட் அப்படின்னா அகண்டாகார விருத்தி அப்படின்னு பேர். அதுதான் பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா சரம விருத்தி அப்படின்னு பேரு, கடைசி தாட். இது எங்கேயாவது எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல சரம விருத்தின்னு போட்டுக்கிட்டு, அப்ப 2 நாள் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஜெயாமா கேட்டாங்க என்னன்னு கேட்டா அகம் பிரம்மாஸ்மி விருத்தி இருக்குமா அப்படின்னா, நிர்விகல்ப சமாதியில் அகம் பிரம்மாஸ்மின்ற விருத்தியும் இருக்காது. முக்கியமா நல்லா புரிஞ்சுக்கணும். விருத்தி இருக்குன்னாவே அந்த இடம் என்னது? கண்டிப்பா அது சித்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சித்தம் இல்லாம விருத்தி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் இல்லாம விருத்தி வராது. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த சித்தமும் இல்லாம போகும்போதுதான் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பூர்ண அத்வைத சித்தி உங்களுக்கு உண்டாகும். இது பாத்தீங்கன்னா எங்க சொல்லப்பட்டிருக்கு? இப்ப நான் பாஷ்யத்தை உங்களுக்கு திரும்ப படிக்க போறேன், நேற்று பாஷ்யத்தை, இது சுதாகரத்தை. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாகவதத்துல பாத்தீங்கன்னா பாகவதத்துல 3:28-36 போட்டது. 3:28-36 3:28-36 சைஸ் ஷர்ட் சைஸ் சொல்ற மாதிரி இருக்குன்னு 28-36 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். சோப்யேதயா சரமயா மனசோ நிவృత్తயா தஸ்மின் மகிம்னி அவசிதः சுகதுக்கபாஹ்யே ஹேதுத்வமப்யசதி கர்த்தரி துக்கயோர்யத் ஸ்வாத்மனி விதத உபலப்த பரமாத்மகாஷ்டஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் இப்போ டக்குன்னு சொல்ல வரல, எனக்கு டியூன் வர மாட்டேங்குது. ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 36வது ஸ்லோகம். அதுல ரொம்ப தெளிவா சொல்லுது சரம விருத்தி அப்படின்றத சொல்லுது. அப்ப சரம விருத்தினா நான் புதுசா நேற்று சொன்னதுனால நான் எதுக்கு இதை தேடி எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது சுவாமி பரமஹம்சானந்தா பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசா சொல்றாரு சரம விருத்தி அப்படின்னு அவங்க குரு பரம்பரையில சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு. இல்லை, எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு. சொல்லுங்கம்மா. ஆமா, அதுக்கு பேர் தான் சரம விருத்தி, அகண்டாகார விருத்தி. அகண்டாகார விருத்தியை நிறைய பேர் ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா மெடிடேஷனுக்கு போகும்போது தான் அகண்டாகார விருத்தியை வரப்போகுது. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க சவிதர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்வித்தாரம், சானந்தம், சாஸ்மிதாக்கு அப்புறம் பரம்பிரசங்கியானம்,
பரம்பிரசங்கியானத்தை தாண்டினதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அகண்டாக்கார விருத்தியோடதே வருது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் அகண்டாக்கார விருத்திக்கெல்லாம் அவசியமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தோட முன்னாடி தாட். இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் தாட் எது? ஒரு சம்சாரத்துல இருக்கிறவனுக்கு லிபரேஷன் ஆகும்போது லாஸ்ட் தாட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அகண்டாக்காரம். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 3வது சூத்திரத்தோட விற்த்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு. திரும்ப பார்த்துங்க, ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதாயிடும். இந்த சமாதி எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதின்றதுக்கு அர்த்தமே ததேவார்த்த மாத்திர நிர்பாசம். நம்ம சதானந்தம் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது சொல்லுவார். நான் ஏன் சதானந்த சுவாமியை சொல்றேன் அப்படின்னா, இப்ப பொதுவா நமக்கெல்லாம் நிறைய இருக்கும். நான் யார்ட்டையும் அதிகம் பேசுறது இல்லை. அவர் என்கிட்ட வந்து ஓப்பனா பேசுவார். நிறைய ஓப்பனா பேசுறதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நான் உங்களுக்கு இதுபடி, ஏன்னா உங்களுக்கும் அதே மாதிரி சில புரிதல் இருக்கலாம்ல. அப்ப நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன், இல்லை ஜி இது இல்லை இது இல்லைன்னு நான் சொல்லிட்டே வருவேன். இப்போ ஒரு நாள் என்ன கேட்டார், சாமி ஒன்றும் இல்லை சாமி, நான் அப்படியே சமாதியில் இருந்த மாதிரியே இருந்தேன் சாமி. வெளியில் ஆட்டோ போகிற சத்தம் கேட்டுச்சா? அவன் கேட்டுச்சு சாமி. கிரி கத்துற சத்தம் கேட்டுச்சா? கேட்டுச்சு சாமி. அப்போ அது சமாதி இல்லை. அப்படியா சாமி? ஆமாம் அப்படிதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சமாதி அபியாசத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரியங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடும். இந்திரியங்களோட விருத்தி டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகிடும், வெளியில இருக்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்களுக்கு உள்ளுக்குள்ளார என்ன ஆகாது, வராது. பிரத்யாகாரத்திலேயே நீங்க பிரத்யாகாரம் தேவையில்லை. நீங்க ஒரு பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, கும்பக பிராணாயாமத்தை எவ்வளவு மேக்சிமம் கும்பகத்தை பண்ண முடியுமோ உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் பண்ண முடியும், 30 செகண்ட் பண்ண முடியும். இவரெல்லாம் சதானந்தெல்லாம் நல்லா பண்றாரு கும்பகம், ரொம்ப நல்லா அவருக்கு இது இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நல்ல லங்ஸ் நல்லா இருந்துச்சு, கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா 40-50 கூட வந்து 10 கும்பகம் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு 20 ரவுண்டு பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், அப்பவே வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற லோகத்தோட உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். பிராணாயாமத்தோட பலன் என்னன்னா பிரத்யாகாரம். அப்ப பிரத்யாகாரம் ஒருத்தருக்கு வரும்போதே வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் டிஸ்கனெக்ட். பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க, தாரணையே பண்றீங்க. உங்களுக்கு ஏக்க விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சு 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 தியானம் பண்றீங்க. அதுக்கப்புறம் அது வந்து பிரவாகமா போகும்போது தியானம் ஆகுது. அப்ப தாரண தியானம் வரும்போதே உங்களுக்கு அதுக்கு முன்னாடியிலேயே பாகிய விஷயங்களோட கனெக்ஷன், ஆட்டோ போறது, கிளி சத்தம் கேட்கறது, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது பாத்திரம் வைக்கிறது, இது பண்றதெல்லாம் சத்தம் ஏதாவது கேட்கறது, பக்கத்துல யாராவது பேசுனா கேட்கறது, இது எதுவுமே இருக்காது. ஸ்மெல்லு, காதுல இருக்கிற சப்தங்கள் எதுவுமே கேட்காது. நீங்க உள்ளுக்குள்ளார ரொம்ப டீப்பா உள்ளுக்குள்ளார போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன சுவாமி சமாதியில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததேவ அர்த்த மாத்திர நிர்பாசம். நல்லா தெரிஞ்சுங்க, முக்கியமான சூத்திரத்துல சொல்றார். 3வது சூத்திரத்துல சமாதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ததேவ அர்த்த மாத்திர. ததேவன என்ன அர்த்தம், நீங்க எதை தாரணம் பண்ணீங்களோ, எதை தியானம் பண்ணினீங்களோ அந்த அர்த்த மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கும். நிர்பாசம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் நிர்பாசம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகாசிக்கிறது, ஸ்புரிக்கிறது. அந்த வஸ்து மட்டும் தான் ஸ்புரிக்கும். அது சவிகல்பமா இருந்தா, இப்ப நான் கிருஷ்ண விக்கிரகம் பார்த்தா கிருஷ்ண விக்கிரகம் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து தியானம் பண்ற நானும் இருக்க மாட்டேன், தியானமும் இருக்காது. ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள லயமாயி போயிடும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, எது ஆப்ஜெக்டோ அது மட்டும் இருக்கும். ததேவ அர்த்த மாத்திர நிர்பாசம். இதே நம்ம வேதாந்தத்துல இருந்து பண்ணும்போது என்ன இருக்கும், வேதாந்தத்துல பண்ணும்போது சமாதிக்கு போகும்போது வெறும் ஆத்மா மட்டும் இருக்கிறது. அகம் அகம்ன்ற ஸ்புரண மாத்திரம், அது தனி இல்லை, நான் தான், அது மட்டும் தான் இருக்கும். வெறும் ஸ்புரண மாத்திரம் இருக்கும். அது மட்டும் இருக்கிறதாக சொரூப சூன்யம் இவ, சொரூபம் சூன்யம் இவ. தியானம் பண்றவனும் தியானமும் இல்லாதது போலவே எது இருக்குமோ அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்கம்மா, இப்ப கேளுங்க. இல்ல 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 இப்ப என்ன கேருன்னா, காது கண்ணு மூக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் பேரே என்ன பேருன்னா பிரமாண விற்த்தின்னு பேர். அதுக்கு பேர் விற்த்தையக பஞ்சத்தையகன்னு ஒண்ணு சொன்னோமா. விற்த்தையக பஞ்சத்தையக எத்தனை விற்பி, பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதையா. அப்ப பிரமாண விற்த்தியில எதெல்லாம் வந்துருது அப்படின்னா, இந்த கண்ணு காது மூக்கு வாயில சென்சார்கன்ஸ் மூலமா போற விற்த்திக்கு பேரு பிரமாண விற்த்தின்னு பேரு. அப்போ யோக சித்த விற்பி நிரோதக. யோகம்னா என்னது, சித்த விற்பி நிரோதம். அப்ப சித்த விற்த்தியில தான் இந்த இந்திரியங்களும் இந்திரிய விற்த்திகளும் வந்துருது உங்களுக்கு. இல்லைன்னா வந்து உங்களுக்கு இப்ப நம்ம இப்ப அதுதான் இப்ப நம்ம சதானந்தன்ஜி கேட்டதான் இப்ப நீங்க கேட்கறீங்க. அவர் என்ன நினைச்சாரு,
இப்போ பாருங்க, அவரோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எனக்கு அது டிஸ்டர்ப் பண்ணல சாமி, ஆனா கேக்குது சாமி. இப்ப நீங்க அதே தான் சொல்றீங்க, கேக்குதா இல்லையா? இப்ப கேள்வி என்ன, அந்த விருத்தி இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு. விருத்தி இருக்குனாவே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இன்னும் வந்து பூரணமா சித்த விருத்தி நிரோதம் சம்பவிக்கல. ஆனா என்ன பாதிக்கல. இப்ப நம்ம ஜெபம் பண்றோம், ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரை மணி நேரத்துக்கு மேல மனசு என்ன ஆயிடும், நல்லா உள்ள போயிடும். இல்ல லைட்டா இருக்கும். இல்ல இப்ப பாரு, இல்ல இப்போ ஆமா, இப்போ ரோட்டு வந்து எனக்கு 10 அடி தூரத்துல இருக்கிறதுனால ஆட்டோ போச்சுன்னா எனக்கு கேக்குது. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி போயிட்டேன் அப்படின்னா ஆட்டோவோட சவுண்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா ஆட்டோ சவுண்ட் இருக்கானா இருக்கும், ஆனா வந்து 10 அடியில இருந்து கேட்கிற அந்த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 அடியில இருக்காது. ஆட்டோ ஏதோ போகுது அவ்வளவுதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது, ஆனா தெரியும். அதே மாதிரிதான் நீங்க உள்ள போக 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 டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால நமக்கு ஒரு புரிதல் உண்டாகும். இப்போ உங்களுக்கு உண்டான புரிதலும் சதானந்தஜிக்கு உண்டான புரிதலும் அதே மாதிரி தான். நம்ம நினைச்சுப்போம் நான் சமாதியில இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஏன்னா அது டிஸ்டர்ப் பண்ணல, என்ன நான் நல்லா ஜபத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன், அப்ப நான் சமாதி அடைஞ்சிட்டணும்னு ஒரு மோகம் வரலாம். வாஸ்தவத்துல அப்படி இல்லை. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள் சூன்யமாயிடணும், அர்த்தமாத்த நிர்வாசம், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. மெடிடேட் பண்றவனே இருக்க மாட்டான் அப்படின்னும் போது அப்புறம் எங்க வேற எதெல்லாம்? மெடிடேட் பண்றவனே இருக்க மாட்டான், மெடிடேஷனும் இருக்காது, வெறும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கிறது. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமாதியை சொன்னதுக்கு பிறகு சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன பண்றார், ஆத்ம விஷயத்துல எக்ஸாம்பிள சொல்றாரு. நம்ம கிருஷ்ண விக்கிரகமோ சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஆத்ம விஷயத்துல பண்ணுனா என்ன ஆகும்? சதாசிவ பிரம்மேந்திரோட விருத்தியை பாருங்க. ததேவனா என்ன அர்த்தம்? தியானம் ஏவ, அந்த தியானமே. இதுக்கு முந்தின ஸ்டெப்ல நம்ம எந்த தாரண தியானம் பண்ணமோ அந்த தியானமே தியேய ஏக கோச்சரதையா. தியேய ஏக கோச்சரத்தையான என்ன அர்த்தம்? தியானம் பண்ணுகின்ற வஸ்துவ பிடிச்சதாக, அந்த தியானம் அதையே பிடிச்சுக்கிட்ட நிர்பாசமானம் தியானிக்க கூடியதாக தியேய ஏக கோச்சரத்தையான் இருக்கு. ஏக்கன்னு அர்த்தம் வேற எந்த விஷயமும் இல்லை. இந்த மனசோட விருத்தி எல்லாம் அதோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அதை மட்டும் ஆலம்பனம் பண்ணிக்கிட்டு, அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு, இந்த சித்த விருத்திக்கு வேற எதுவுமே பிடிமானம் இல்லாம அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நிர்பாசமானம், அந்த வஸ்து மட்டும் பிரகாசிக்குது அப்படின்னா அதுதான் தியான சுரூப சூன்யம். தியான சுரூபம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? தியாத்ரு தியானம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சூன்யமானது போல ஸ்திதம் இருப்பது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதிர் பவதி. அதுக்கு பேர் தான் சமாதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ சவுண்ட் எல்லாம் இல்ல, நானே இருப்பனா இல்லையான்னு தெரியாது, நானே சூன்யமான மாதிரி. தியானம் பண்றது தியானம் பண்ணாம நான் தியானம் பண்றேன்றதும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிடும், நானும் விட்டு போயிடும், நான் பண்ற தியானமும் விட்டு போயிடும். வெறும் அந்த வஸ்து மட்டும் பிரகாசிக்கிறது எதுவோ அதுக்கு பேரு சமாதின்னு பேர். தது உக்தம் பவதி. சொல்லுங்கம்மா. ஆமா, அதே வார்த்தை தான். அதாவது அனுபூதிமானோட வச்சனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும்னு நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு. நேற்று நான் சொல்லும் போதே ரமணரோட எக்ஸாம்பிள் சொன்னேன். இது அப்படியே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ரமணரோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஆச்சாரியர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ததுக்தம். இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டும் இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரம்மகாரமனோ விருத்தி பிரவாகோகம் கிருதிம் வினா. அற்புதமானது. அம்மா ஜெயமா உங்களுக்கு தான் பாருங்க. பிரம்மாக்கார மனோவிருத்தி பிரவாகோ அகங்கிருதிம் வினா சம்பிரஜாத சமாதி. அது என்னது பிரஜா? சம்பிரஜாத சமாதி. இது இல்ல அசம்பிரஜாதம் இல்ல, நிர்விகல்பம் இல்ல, சம்பிரஜாத சமாதி. பிரம்மாக்கார மனோவிருத்தி பிரவாகம். அப்ப பிரம்மாக்காரம் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்ற விருத்தி பிரவாகமா போயிட்டு இருக்கு. அந்த பிரவாகமா போயிட்டு இருக்கும் போது எது மிஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கிருதிம் வினா, நான் அந்த மெடிடேட் பண்றவன் அப்படின்ற எண்ணம் இல்லாம போயிடும், தியாத்ரு இல்லாம போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியானமும் இல்லாம போயிடும், நான் தியானம் பண்றதுன்றதும் இல்லாம போயிடும்.
ஆனா என்ன இருக்கு? சித்தவிருத்தி பிரவாகம் இருக்கு. சித்தவிருத்தியோட பிரவாகம் இருக்கு. பிரம்மாக்கார மனோவிருத்தி பிரவாகம். பிரம்மாக்காரமா பிரம்ம வடிவானது என்னது? அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற விருத்தி பிரவாகம் போயிட்டே இருந்து அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சம்பிரஜாத சமாதிக்கு சியாத். அதுக்கு பேர் சம்பிரஜாத சமாதின்னு பேரு. ஆத்ம ஞான விஷயத்திலையும் இது சம்பவிக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா தியான அபியாச பிரகர்ஷத்தக. எப்ப நடக்கும் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா தியான அபியாசத்தோட முதிர்ந்த நிலையில, நல்ல மெச்சூர்டான போது, நல்ல பிரகிருஷ்டத்தகன என்ன அர்த்தம்? நல்ல அபியாசத்தோட உத்கிருஷ்டமான நிலையில இந்த பிரம்மாக்கார விருத்தி மட்டும் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் சர்ம விருத்தி அப்படின்னு இதுக்கு பேர். இதுக்கு தான் நான் கொட்டேஷன் பாகவதத்தில் இருக்கிற 3:28-36 பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுத்தது. அந்த விருத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ந அத்திர ஆசங்கினோர் அத்தியந்த அபேதா சங்கனீயா. உடனே ஜெயாமா நீங்க தான் இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, அதே தான் இங்க ஆச்சாரியர் ரொம்ப இது பண்ற. அப்போ அவரோட காலத்திலையும் இது மாதிரி சந்தேகம் வந்திருக்கு. என்னன்னா நம்ம இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு விருத்தி நினைக்கும் போதே நம்ம நினைப்போம் இது நிர்விகல்ப சமாதி அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது மாதிரி சந்தேகம் கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த அபேதக. இது பாத்தீங்கன்னா 100% பேதம் இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைக்க வேணாம். நல்ல இப்ப நீங்க சொல்றது அப்புறம் சதானந்தஜி சொல்றதெல்லாம் கரெக்டா அதே மாதிரி அவர் சொல்லுவார். அகம் பிரம்மாஸ்மி நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் சுவாமி. அப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னாவே என்ன அர்த்தம்? அப்ப விருத்தி இருக்குன்னு அர்த்தம். நான் எல்லா காலமும் நேத்து ஆமா ஆக்சுவலா பாவம் இல்ல விருத்தி பாவம் இல்ல, விருத்திய பேசிட்டு இருக்கோம். பாவத்தை விடுறாதீங்க, விருத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பாவத்தை நான் கொண்டே வரல. அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு விருத்தி இருக்குல்ல, அந்த விருத்தி பாத்தீங்கன்னா அந்த விருத்தி இருக்கும்போது தான் பாவமே சம்பவிக்கும். இது பாவம் தான் நீங்க சொல்றது. ஆனா பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்ம விருத்திக்கு பேர் தான் பாவம்னு பேர். இப்ப நான் உங்க பொண்ணு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசம் வருது. அந்த பாசத்தை பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரியான சித்த விருத்தியா இல்ல பாவம்? அது வாஞ்சியோட உங்க பொண்ணு உங்க பேத்தி வந்தாங்கல்ல, உங்க பேத்தி வரும்போது உங்களுக்குள்ளார ஒரு வாஞ்சை உண்டாகுது. அந்த வாஞ்சை உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? ஒரு ஒரு பிரேமம் உண்டாச்சுன்னா என்ன பேரு? பாவம் சொல்றோம். ஆனா அந்த பாவமும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சித்த விருத்தி தான். ரொம்ப சட்டிலான சித்த விருத்தி தான் பாத்தீங்கன்னா பாவம்னு பேர். அப்ப அகம் பிரம்மாஸ்மியை நீங்க பாவிக்கிறதுன்றதே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பாவிக்கிறதே ஒரு சித்த விருத்தியோட பிரவாகம். ஆமா, அதுவும் சித்த விருத்தி தான். அதுவும் சட்டிலா இருக்கிற விருத்தி தான் பாத்தீங்கன்னா பாவமும் கூட. ஆமா, அதனால்தான் இதுல பிருகதாரண்யத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பிருகதாரண்ய உபனிஷத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லுதோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவா இருந்தாலும் நம்ம பாவம் உணர்வுகள் நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அது எல்லாமே சர்வம் மனையேவ. எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த தாட்டை வேணா எடுத்துங்க, எல்லாம் என்னதுன்னா வெறும் மனசு தாங்க அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா சர்வம் மனையேவன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லுது. பிருகதாரண்யத்துல பாத்தீங்கன்னா 1:5:3 பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. பிருகதாரண்யம் 1:5:3. இந்த பாவம்னா நிறைய பேருக்கு தெரியாது. பாவமும் ஒரு விருத்தி. எதெல்லாம் மனசு அப்படின்னு வரும்போது சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா காம சங்கல்போ. காமம்ன்றது விருத்தியா இல்ல பாவமா? என்ன ஒண்ணு பார்த்தோன்னு வாஞ்சியா பாக்குறேன். எனக்கு பூரியை பார்த்தோன்னு ஒரு உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு பிரைட்டா ஒரு பிரகாசம் உண்டாகுது. நம்ம சொல்லுவோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆசை உண்டாகுது. அதுவும் ஆசைன்றது ஒரு விருத்தி, சங்கல்பம்ன்றது ஒரு விருத்தி. இல்ல ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா விருத்தியா இருக்கும்போது நமக்கு எப்படின்னா ஒரு தாட்டு போகும்போது நம்ம விருத்தின்னு சொல்றோம். அது ரொம்ப இதா மைன்யூட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாவம். ஆமா ஆமா. இப்ப இல்ல முதல்ல ஸ்தூலமா ஆரம்பிச்சு அது சூக்ஷ்மமா ஆயிடும். பாவம்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்தூலத்துல ஆரம்பிச்சு அது சூக்ஷ்மமாகும் போது அதுக்கு பேர் பாவம்னு பேர். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா பூரி சாப்பிடணும்னு ஒரு விருத்தி வருது. பூரி சாப்பிடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நடந்து என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா எனக்கு பூரின்ற பூரியை பார்த்தோன்னு உள்ளுக்குள்ளார ஒரு பாவம் கிரியேட் ஆகும்.
ஒரு அப்படியே பிரைட் ஆகிடும் மனசு. விருத்தி உண்டாகணும்னு அவசியம் இல்லை, அது பிரைட் ஆகும். அதனால்தான் பாவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இருக்கிற கோட்டிங் மாதிரி, இன்னர் கோட்டிங் மாதிரி, அது தனியா தெரியாது. எது வாசனை மாதிரி, அதேதான் வாசனை மாதிரியே தான் பாவம். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, காமம் சங்கல்பம் விசிகித்சா, சந்தேகம், காமப்பட்டாலும் உன்னை சங்கல்பிச்சாலும் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டா, சந்தேகம்ன்றது ஒரு வித்தியா அப்படின்னா, சந்தேகம் பார்க்கும்போது அப்படின்னு பார்ப்போம், ஒரு டவுட்ஃபுல்லா பார்த்தோம்னாவே அது விருத்தி தான். அதுவும் விசிகித்சா. ஸ்ரத்தா, ஸ்ரத்தான்றது வந்து பார்த்தீங்கன்னா பாவமா விருத்தியா? பாவம் தானே சொல்றான், ஆனா அதுவும் விருத்தி தான். ஸ்ரத்தான்றது ஒரு விருத்தி, அவநம்பிக்கைன்றது அஸ்ரத்தா, அதுவும் ஒரு விருத்தி. ஆனா பாவம் மாதிரியே தெரியும். திருதி, தைரியம், தைரியம்ன்றது விருத்தியா பாவமா? இதெல்லாம் உணர்வுகள் நம்ம சொல்றோம். அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், விருத்தி உணர்வுகள் இந்த ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த உணர்வுகள்னு சொல்றதெல்லாம் பாவத்துல வந்துடும் உங்களுக்கு. உணர்வுகள்னு சொல்றோம், அதெல்லாம் நமக்கு விருத்தி மாதிரி தெரியாது உங்களுக்கு. ஆனா அது எல்லாமும் கூட சித்த விருத்தியோட ஒரு வெரைட்டி, சூக்ஷ்மம்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தை, அஸ்ரத்தை, திருதி தைரியம், அதுக்கப்புறம் அதிருதி தைரியமின்மை பயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரீனா லஜ்ஜா வெக்கம், அதுக்கப்புறம் வந்து தீர் புத்தி, அதுக்கப்புறம் பி பயம். இது ஏதத் சர்வம் மனையவ, இது எல்லாம் மனோவிருத்தி தான், வேற எதுவும் இல்லை. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நஷ்டமாகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த, அதனாலதான் சொல்றேன், எந்த விருத்தியா இருந்தாலும் இருக்கிறதுலே கடைசி விருத்தி அது அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அந்த சித்தவிருத்தி அகம் பிரம்மாஸ்மின்ற சித்தவிருத்தி பிரவாகம் இருந்தாலும் கூட, அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்னு பேரு இல்லை, அதுக்கு பேரு சம்பிரஜாத சமாதி, சவிகல்ப சமாதி தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்ப உண்டாகும், இது எப்ப உண்டாகும், இல்ல வெயிட் பண்ணுங்க, இது எப்ப உண்டாகும் அப்படின்னா தியான அபியாச பிரகர்ஷத்தக, தியான அபியாசம் நல்ல மேலோங்கிய நிலையில இது உண்டாகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேள்வி வர வேணாம், பேதமே இல்லையா சுவாமி? சதானந்தா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னார், சாமி அந்த இடத்துல நான் மட்டும்தான் சாமி இருக்கேன், வேற யாரும் இல்லை சாமி அப்படின்னு. அப்ப நமக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம பாவிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம அந்த இடத்துல பேதமே இல்லாத மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நினைப்போம். நமக்கு அது மாதிரி ஒரு பிரம உண்டாகும். அதனாலதான் அவங்க சொல்றாரு, நீங்க அது மாதிரி நினைச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஈஷத்து பேதசிய வித்தியமானத்துவா, அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பேதம் அங்க இருக்குங்க. ஈஷத்து பேதசிய அப்படின்னா ஈஷத்துனா கொஞ்சோண்டு அங்க பேதம் இருக்கு. ஏன் அப்படின்னா விருத்தி பிரவாகம் இருக்கு. விருத்தியோட அகம் பிரம்மாஸ்மின்றோட விருத்தியை வந்து நான் பிரம்மமா இருக்கேன்ற அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ இருக்கு, அங்க பேதம் இருக்கு அங்கேயும். ததாகி அது மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? கர்த்திருக்கரண அனுசந்தான புரசரம். கர்த்திருக்கரணன் அர்த்தம், கர்த்ரு அப்படின்றதுக்கு அர்த்தம் தியாத்ரு, தியானம் செய்பவன். கரணம்ன்றதுக்கு அர்த்தம் இன்ஸ்ட்ருமெண்ட், தியானம். இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுசந்தான புரசரம். அனுசந்தானம்னா தொடர் சிந்தனை. கர்த்தா இருக்கணும், தியானம் பண்றவன் இருக்கணும், தியானம் இருக்கணும். அவனை என்ன பண்றான், அகம் பிரம்மாஸ்மி அனுசந்தானம் பண்றான், ஆவர்த்தி பண்றான். அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாயமானக பிரத்யயோ, அதை வச்சுக்கிட்டு உண்டாகக்கூடிய தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு, தியானம் அப்படின்னு பேர் அந்த தாட் ப்ராசஸ்க்கு. தது உத்கர்ஷாத், அது மெதுவா என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். தியானம் பண்றவன் தியானம், அவன் பண்ற தியானத்துக்கு பேர் என்ன பேரு, அகம் பிரம்மாஸ்மின்ற தியானம் போயிட்டே இருக்கு. இது போயிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல உத்கர்ஷத்தன்மை அடையும் போது, அபியாசம் நல்லா பட்டுத்துவத்தை சாமர்த்தியத்தை அடையும் போது, நிறைய காலம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா கர்த்திருக்கரண அனுசந்தானம் அந்தரேன ஏவ. கர்த்தா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தனா தியானம் பண்ற கர்த்தா தியாத்ரு, அவனும் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற தியானம், அந்த ரெண்டும் அந்தரேன ஏவனா, அது அபாவமா இருந்தாலும் கூட அது இல்லாம போய் கிரமமா லயமாகும். மாண்டு இதுல வந்து நான் சொன்ன பஞ்சதசிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, கிரமாத் தியேயைக்க கோச்சரம்ன்றாரு பஞ்சதசிக்காரர். கிரமமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தியாத்ருன்ற தியானம் பண்றவன் தியானத்துல லயமாயி, தியானம்ன்றது என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த தியான விஷயமா இருக்கிற அகம் பிரம்மாஸ்மியில லயமாயிடும். லயமாயிட்ட பிறகு தியேய மாத்திர கோச்சரத்தை, அதான் சொல்ற,
வெறும் தியேய மாத்திரம், வஸ்து மாத்திரம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது மட்டும் இருக்கும். தியானம் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே தெரியாது, தியானம் நடக்கிற மாதிரியே தெரியாது, எல்லாம் விட்டு போயிடும். வெறும் அகம் பிரம்மாஸ்மி மட்டும் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் நிர்பாசமான சமாதி, அது மட்டும் பிரகாசிச்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் சமாதி. ஆனா என்ன சமாதி? விருத்தி பிரவாகம் இருந்தாவே சம்பிரஜாதம், சவிகல்பம் தான் இந்த. ஆமா, இதெல்லாம் விருத்தி பிரவாகம் ஒரே பிரவாகம் இருக்குன்னா ஏகாகிரம் தானே உங்களுக்கு. சவிகல்ப சமாதி எல்லாமே, சவிகல்ப சமாதி எல்லாமே என்ன, எங்க ஏகாகிர சித்தத்துல நடக்கிறது, ஏகாகிர சித்தத்துல தான் நடக்கிறது. ஆமா, விருத்தி வந்து அகம் பிரம்மாசி அது மட்டும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நிர்விகல்பம் அடுத்த பேராகிராஃப் பாருங்க, அடுத்த பேராகிராஃப் வந்துருங்க. நிர்விகல்ப சமாதி எப்படி நடக்கும்? ஆச்சாரியர் சொல்றாரு அடுத்த பேராகிராஃப்ல, ச ஏவ அபர வைராகிய புரசரம். சரி, இந்த சவிகல்ப சமாதிக்கு எது சுவாமி பேசு? சவிகல்ப சமாதின்னு சொல்ற இந்த சம்பிரஜா சமாதிக்கு எது காரணமா? நீங்க மேல மேல போகணும்னா என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம் அப்படின்னா முதல்ல வசீகார வைராக்கியம். அந்த வசீகார வைராக்கியத்துக்கு என்ன பேர்? அபர வைராக்கியம். வசீகார வைராக்கியம், அபர வைராக்கியம். அபர வைராக்கியம்னா என்னது அப்படின்னா இந்த மொத்த லோக்கத்திலையும் வைராக்கியம், இந்த மொத்த லோக்கமும் துச்சமா நினைக்கிறது, இது எல்லாம் வந்து அனித்தியம் அப்படின்னு நல்ல விவேகம் வந்ததுக்கு பிறகு உள்ளுக்குள்ள நல்ல அபர வைராகிய புரசரம். இது வந்து பாத்தீங்கன்னா ச ஏவ அந்த சம்பிரஜாத சமாதி தியானமே எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அபர வைராகிய புரசரம் அப்படின்னா அபர வைராகியத்தை முன்னிட்டதாக, அதை முன்னாடி வச்சுக்கிட்டு ஆதரன்றதுக்கு அர்த்தம் ரெண்டு சொல்லியிருக்க, ஸ்ரத்தா பக்தி. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்தா அதுக்கு பேரு ஸ்ரத்தா பக்தி சமன்விதக ஆதரக. ஆதர சப்தேன உச்சியதே. ஆதர சப்தம்ன்றது என்ன அர்த்தம்? நம்ம சொல்றோம் ஆதரவு நம்ம சொல்றோம், நான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன். இந்த ஆதரவுன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்ரத்தா பக்தி சமன்விதோ, ஸ்ரத்தையும் பக்தியும் ஒன்னுத்துல வந்து சேர்ந்து இருக்கும் போது அதுக்கு பேர் ஆதரவு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அபர வைராகியத்தோட இருந்துகிட்டு ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தியோட நிரந்தரமா தீர்க்க கால ஆசேவித்தோ, தீர்க்க காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அத சேவனம் பண்ணினீங்க அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? நிரஸ்த. அப்போ என்ன சுவாமி நடக்கும்? சம்பிரஜாத சமாதி இந்த கண்டிஷன்ல நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் கீதையில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லிட்டே வருவார், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் நிரஸ்த ரஜ தமோ லேஷ. என்ன ஆகுது அப்படின்னா இந்த தமோ ரஜஸ், தமோ குணம் ரஜோ குணம் என்ன ஆகும்? மெதுவா நீங்க சவித்தர்க்கத்துல ஏற 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 சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் இதுக்கு மேல ஏற 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 சத்துவகுணம் அதிகமாயிட்டே போகும். கூட வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் என்னாகும்? நீங்கிக்கிட்டே போகும், க்ஷீணமாயிட்டே போகும். அதுக்குதான் நிரஸ்தன் பேரு. நிரஸ்தனது நீங்கியன்னு அர்த்தம். ரஜோகுணமும் தமோ குணமும் நீங்கிக்கிட்டே போக போக நீங்க மேல ஏறிட்டே போவீங்க, சவித்தர்க்க சமாதியில உச்சத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த சத்துவ குணம் அதிகமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கீதால சொல்லும் போதே நான் சொல்லியிருக்கேன், சத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சத்வா சஞ்சாயத்தே ஞானம். சத்துவத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகும், சத்துவத்திலிருந்து சுகம் உண்டாகும். அப்ப உங்களுக்கு சத்துவ குணம் அதிகமாக சுகம் பிரகாசமய சத்துவ உத்ரேகாத், நல்ல சுகமும் நல்ல பிரகாசமும் ஞானமும் உண்டானதாக இந்த சத்துவகுணம் மேலோங்கிய தன்மையை அடையும் போது அந்த இடத்துல என்ன உண்டாகுதுன்னா அனவத்தியம் அப்படின்னா அவத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் தோஷம். அனவத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தோஷம் இல்லாததாக. வைஷாரத்திய தோஷம் இல்லாதது இருக்கு, அங்க போட்டிருக்கனா தமிழ்ல போடலன்னா எழுதிக்கங்க. தோஷம் இல்லாததாக வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்ல, எழுதல. இடைவிடாது வைஷாரத்தியம் இருக்குல்ல, தமிழ்ல எழுதிருக்கிறதுல இடைவிடாது வைஷாரத்தியம். அதுக்கு அந்த இடைவிடாதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? தோஷமில்லாத வைஷாரத்தியம் எழுதிக்கணும். தோஷமில்லாத வைஷாரத்தியம் அப்படின்னா நிபுணத்தன்மை. உங்களுக்கு வந்து அபியாசம் அதிகமாக சத்துவகுணம் மேலோங்கி நல்ல சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஞானம் பிரகாசமும் உண்டாக அதுல ஒரு நிபுணத்தன்மை உண்டாகும். அதனால பிரத்யோதன ரூப, பிரத்யோதனம்னா ஞான பிரகாசம். அந்த ஞான பிரகாசத்தினால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ரூப சிரதர அனுவர்த்தமானம், சிரதரம் அனுவர்த்தமானம்.
தொடர்ந்து நீண்ட காலம் இந்த அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி போயிட்டே இருக்கும். அப்படி போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பேரு? சம்பிரஜாத சமாதிர் பவதி. இதுக்கு பேர் தான் சம்பிரஜாத சமாதின்னு பேர். முனிவர்கள் 100 வருஷம் 50 வருஷம் காட்டுல போய் தபஸ் பண்ணாங்க. நம்ம ரமண பகவானை பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். ரமண பகவான் பாத்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும்? உள்ள உட்கார்ந்துட்டு குகையில உட்கார்ந்து இருந்தார். பாதாள லிங்கத்துல, ஸ்கந்தாசிரமத்துல, விருப்பாட்சி கேவல 22 வருஷம் மொத்தம். 22 வருஷம் யோசிச்சு பாருங்க. 22 வருஷம் என்ன பண்ணிருப்பாரு? ஏதாவது கேள்வி கேட்டோம். உள்ள உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க? கண்ணமுடி உட்கார்ந்து என்னங்க பண்ணுவாங்க? என்ன நடந்திருக்கும்? கண்ணமுடி உட்கார்ந்து இதான் நடந்திருக்கும். தொடர்ந்து அபியாசம் போக 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 சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரஜோகுணம் எல்லாம் தமோகுணம் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளார சுகம் தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளார பிரகாசம் அதிகமாயிட்டே போகும். இதுலயே தொடர்ந்து நிக்க அது சம்பிரஜாத சமாதியில கொண்டு விருத்தி மாத்திரம் இருக்கும். அகம் பிரம்மாஸ்மி விருத்தி மட்டும் மிச்சம் இருக்கும். பகவானுக்கு என்ன விருத்தி இருந்திருக்கும்? அகம் அகம் அகம்ன்ற விருத்தி. பகவான் சொல்றது, ரமண பகவான் சொல்லும் போது அகம் விருத்திலேயே இருக்கணும்னு சொல்வார். அகம் 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 அகம்ன்ற விருத்தி. நம்ம வேதாந்திகள் சொல்லும் போது அகம் பிரம்மாஸ்மின்ற விருத்தி. இது இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சம்பிரஜாத சமாதின்னு பேர். இதுக்கப்புறம் சம்பிரஜாதம் எது வரைக்கும் போகும்? பரம்பிரசங்கியானம் வரைக்கும் சம்பிரஜாதம். அந்த பரம்பிரசங்கியானத்துல 2 அம்சம் உண்டாகும்னு விவேகம். என்னது? அந்நியதாக்கியாதி விவேகம். அதுக்கப்புறம் அதுலயும் போர் அடிச்சு அதையும் பார்த்து நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பார்த்து ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுல போர் அடிச்சு. அதுக்கு பேர் போர் அடிச்சு அதை பார்க்கறத விட்டீங்கன்னா அதுக்கு பேர் பரவைராகியம். ஆச்சாரியர் சொல்றாரு, பரவைராகிய பூர்வக. பரவைராகியத்தை முன்னிட்டு என்ன ஆகுது? நிரோத பிரயத்தனேன என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ போர் அடிக்க, இந்த சித்தத்தை எதுக்கு பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லை, விற்த்தியே ஒன்றும் இல்லை, இதை எவ்வளவு நாள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோகமும் பார்த்தீங்கன்னா மெதுவாக போயிடும். போனதுக்கு பிறகு அங்க என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரவைராகியம் ரொம்ப கஷ்டம் சாமி. ஏன் கஷ்டம் தெரியுங்களா? ஒரு பெனட்ரைல் எடுத்து குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று நல்லா ஒழுங்காக்க வேண்டிய அப்பப்போ எனக்கு என்னன்னா கொஞ்சம் போதையில கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்று சாப்பிட்டுருக்கணும், பயந்துட்டு சாப்பிடுது, மூக்கு கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெனட்ரைல் குடிப்போம் அப்படின்ட்டு, பெனட்ரைல் தானே அது, நம்ம பெனட்ரைல் தான், ஒரு மூடி எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டா எப்பவுமே முழிப்பு வர்றது பார்த்தீங்கன்னா 2:45 முழிப்பு வந்துடும். கரெக்டாக ப்ரோக்ராம் சரியாக கரெக்டாக போயிட்டு இருக்கும். முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா முழிப்பு வந்தது பார்த்தா ஐயோ தூக்கம், நல்லா தூக்கம் போச்சு. 4:45 தான் பார்த்தீங்கன்னா முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்தோன்னே என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு கிளாஸை லீவ் விட்டுருவோமா, ஏன் கிளாஸை லீவ் விட்டுருவோமா, மெசேஜை போட்டு விட்டுருவோமா 4:45. ஐயா அப்படின்னா கண்ணு திறக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம். அப்படியே திரும்ப தூங்கிடலான்னு அந்த பெனட்ரைல் பண்ற வேலை ரொம்ப போராடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டக்குன்னு எந்திரிச்சு, கண்ணு முடிப்பே வரல, எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காரியத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் மெதுவா தெளிவுக்கு வருது. ஆனா பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா அந்த தூக்கத்தை ஜெயிக்க முடியாது உங்களுக்கு. ஏன்னா சுகம் பார்த்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற சுகம் ரொம்ப அற்புதமான சுகம். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன்? ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷம் நம்ம தூக்கத்துல எப்படி இருக்கும்? நான் ஒன்றும் அறியவில்லை. அந்த ஒன்றும் அறியவில்லைன்னு என்ன அர்த்தம்? சித்தத்துல விருத்தி இல்லை. தூக்கத்துல நமக்கு டெய்லி நடக்குது. தூக்கத்துல டெய்லி நம்ம பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லாத சித்த விருத்தி இல்லாத ஒரு சித்தத்தை நம்ம என்ன பண்றோம்? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றும் தெரியல. அப்ப சித்த விருத்தி அதுல இல்லை, சித்தம் இருக்கு, ஒன்றும் இல்லாம இருக்கு, எம்டியா இருக்கு. அதனால தான் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பரம சுகம் நமக்கு கிடைக்குது. அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷ சுகம் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லுவோம். அடிச்சா அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு எப்ப உண்டாகும்னா, நீங்க சமாதி அபியாசத்துல உட்காரும் போது இந்த தூக்கம் மாதிரியே பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு பேரு பிரகிருதி லயம். அந்த பிரகிருதி லயத்துல போய் விழுந்துருவோம். தூக்கத்துல விழுவுற மாதிரியே பிரகிருதி லயத்துல போய் தொபுக்கடீர்னு விழுந்துருவோம். விழுந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், ஆனந்தத்திலேயே திளைச்சு போயிடுவோம். டீப் ஸ்லீப்ல என்ன ஆனந்தம் இருக்கோ காண போயிடுவோம், நம்ம இருக்குன்றதே தெரியாம போயிடும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வைராக்கியம் வரணும். அதான் பரவைராகியம். இந்த உலகத்திலேயே எவனுக்காவது வைராக்கியம் இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஆனந்தம் எது அப்படின்னா வேற எதுவும் இல்லைங்க. இந்த உலகத்துல பெரிய சுகம் எது தெரியுங்களா? டீப் ஸ்லீப்ல இருக்க சுகத்தை தவிர்த்து வேற எதுவுமே சுகம் இல்லைங்க.
நீங்க எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் கடைசியில் அவன் என்ன பண்ணுவான்? தூங்க போவான். இந்த உலகத்துல எங்க வேணா சுத்தி பாருங்க, நயாகராக்கு போங்க, ஆல்ப்ஸ் மலைக்கு போங்க, இல்ல நல்ல நல்ல ஐட்டங்கள்லாம் சாப்பிடுங்க, நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் பாருங்க, கேளுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆட்டம் போடுங்க. கடைசியில் என்ன பண்றீங்க? தூங்கி போகணுமா? கொஞ்சம் தூங்க விடுங்களேன், கொஞ்சம் தூங்க விடுங்களேன், கொஞ்சம் தூங்க விடுங்களேன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே எல்லா சுகத்தை காட்டிலும் தூக்கத்தில் இருக்கிற சுகம்தான் பெருசு. இதே சுகம் பாத்தீங்கன்னா நம்ம சமாதி அபியாசத்துல உட்காரும் போது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா லயம் பண்ணிக்கிட்டே போய் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு பிரகிருதி லயம். அந்த பிரகிருதின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதி லயத்துல உண்டாகிற சுகம்தான் இருக்கிறதுலயே ஆனந்தமய கோஷத்திலேயே உச்சபட்சமான சுகம். அதுல நீங்க தியாகம் பண்றதுதான் பரவைராகியம். அது ரொம்ப ஈஸி இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் வேணும். அந்த பரவைராகியம் வந்துச்சு அப்படின்னா அதை முன்னிட்டு பரவைராகிய பூர்வக, நீங்க பரவைராகியம் எப்போ வந்துச்சோ அப்போ பாத்தீங்கன்னா அதை பார்க்கறத விட்டுட்டீங்க அப்படின்னா சொருப்ப பிரதிஷ்டை வந்து சித்தவிருத்தி பார்க்கிற அந்த தாட் இருக்குல்ல, அந்நியதாக்கியாதி. அதை பார்க்கறதுக்கு என்ன பேரு? அந்நியதாக்கியாதி. நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, ஆத்ம அனாத்ம விவேகம். அந்த தாட்டு தான் லாஸ்ட் தாட்டு, அந்நியதாக்கியாதி தான் லாஸ்ட் தாட்டு. அந்த லாஸ்ட் தாட்டும் நிரோதமாச்சு அப்படின்னா சரம விருத்தி, அந்த சரம விருத்தியும் நிரோதமாச்சுன்னா நிரோத பிரயத்தனேன. அப்ப இவன் என்ன பண்ணுவான்? நிக்க ஆரம்பிச்சுவான், தான் தாண்ட நிக்க ஆரம்பிப்பான். உடனே நின்ற முடியுமா? எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. நிற்பான், திரும்ப வெளியில வருவான், திரும்ப சரம விருத்தியை பிரேக் பண்ணுவான், திரும்ப நிற்பான், தான் தானா நிற்பான், திரும்ப வெளியில வருவான், இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்ப்பான், திரும்ப பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணுவான். அப்ப நிரோத பிரயத்தனம் அதிகமாக அதிகமாக தஸ்யாபி நிரோதே, அந்த நிரோத பிரத்தியம் வந்து 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 என்ன ஆகும்? உள்ள நிரோதம் பண்ணுவீங்க, அப்புறம் உள்ள வருவீங்க, அப்புறம் வெளில போவீங்க, வெளில வருவீங்க. இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸும் பாத்தீங்கன்னா எப்ப நிக்குதோ அந்த நான் நிரோதம் பண்ணணும்ன்ற ஒரு தாட் இருக்கு. நிரோதம் பண்ணணும் அப்படின்னு வெளியே எப்பெல்லாம் நீங்க நான் வேற இது வேறன்னு பாக்குறீங்களோ அப்பெல்லாம் நிரோதம் பண்ணணும் அப்படின்ற அந்த சம்ஸ்காரம் உங்களை என்ன பண்ணும்? நிரோதம் பண்ண வைக்கும். அப்ப அதுவும் கூட எப்ப நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24/7 நீங்க நிரோதத்திலே நின்னதுக்கு பிறகு அந்த நிரோத விருத்தியும் என்ன ஆயிடுது? இல்லாம போயிடும். அதான் நிஷ்டை அப்படின்னு பேர். அப்ப அந்த நிஷ்டையில பாத்தீங்கன்னா நிரோத விருத்தியும் கூட இல்லாம போயிடும், நிரோத சம்ஸ்காரமும் கூட இல்லாமல் போயிடும். எந்த சம்பந்தமும் இல்லாம சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிடுறான். 24/7 24 ஹவர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 7 நாளும் பாத்தீங்கன்னா எந்த சித்தத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கும்போது அதுக்கு என்ன பேருனா சர்வ விருத்தி நிரோதாத். சர்வ விருத்திகளும் நிரோதமான நிலையில என்ன நடக்குது அப்படின்னா நிர்பீஜக சமாதி பவதி, நிர்பீஜ சமாதிர் பவதி. நிர்பீஜ சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியானது சம்பவிக்கின்றது. இதான் பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டும் இருக்கு, தது உக்தம். இது பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டும் இருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மனசோ விருத்தி சூன்யஸ்ய, மனசோ விருத்தி சூன்யஸ்ய, மனசோட விருத்தி சூன்யம். மனசு பாத்தீங்க அப்படின்னா விருத்தி இல்லாததா, எந்த ஒரு விருத்திகளும் இல்லாத சூன்யமான அவஸ்தையா. மனசோ விருத்தி சூன்யஸ்ய பிரம்மாகாரதயா ஸ்திதி. மனசுல எந்த விருத்திகளும் இல்லாம, இந்த முதல் பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம்? ஜெயமா முதல் பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம்? பிரம்மாகார மனோவிருத்தி பிரவாகோ அகங்கிருதி வினான்னு பார்த்தோம். மனோவிருத்தி அகம் பிரம்மாஸ்மின்னு விருத்தி பிரவாகம் போயிட்டு இருக்கிறது. அதுக்கு பேர் சம்பிரஜா சமாதி. ஆனா அசம்பிரஜா சமாதியில எப்படி இருக்கும்? பிரம்மாகார தயா ஸ்திதி. விருத்தி இல்லைங்க, பிரம்மாகார விருத்தி இல்லை. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மமாவே பிரம்ம வடிவாகவே ஆகிவிடுதல், அதுதான் ஸ்திதி. அந்த ஸ்திதிக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்பம் சமாதின்னு பேரு, அசம்பிரஜாதம்னு பேரு. யா அசம்பிரஜாத நாமா அசௌ, எது இந்த விதமா சித்திக்குதோ அதுக்குதான் அசம்பிரஜாதம் என்ற பெயரை உடைய சமாதியானது. அந்த சமாதியானது அபிதீயதே, சமாதின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு.
இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா இத்யேஷ விபாகோ திரஷ்டவ்யா. அப்ப புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சதானந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னல, சாமி நானே இல்லை சாமி, வெறும் அப்படியே அப்படியே தியானத்திலே இருந்த சாமி, ஒண்ணுமே இல்லை, நானே இல்லை சாமி. அப்ப நானே இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், விருத்தி பிரவாகம் இருக்கும். முதல் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், பிரம்மாக்கார விருத்தி பிரவாகம் இருக்கும். ஆனா என்ன இருக்கும், நான் தியானம் பண்றேனா இல்லையான்னு கூட தெரியாம போயிடும். அதனால விருத்தி பிரவாகம் இருக்கா, விருத்தி பிரவாகம் இருந்துச்சுனாவே அது சம்பிரஜாதம். அந்த விருத்தி பிரவாகமும் நின்று போச்சு பரவைராகியத்தை முன்னிட்டு. பரவைராகியத்தை முன்னிட்டு அகம் நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்றதை பார்க்கறதும் நின்று போயிட்டு வெறும் பிரம்மரூபமா ஆயிடுச்சு. அப்படின்னா அதுக்கு பேரு தான் அசம்பிரஜாத சமாதி, நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாமி இதுக்கு ஏதாவது நீங்கள் எப்பவுமே மாண்டுக்கிய உபனிஷத் சொல்வீங்களே, அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமையான மாண்டுக்கிய உபனிஷத் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அகல்பகம் 3 மாண்டுக்கிய உபனிஷத்து 3:33 போட்டு மாண்டுக்கிய காரிக்கை 3:33 சொல்ற, அகல்பகமஜம் ஞானம் ஞேயா பின்னம் பிரசக்ஷதே பிரம்ம ஞேயமஜம் நித்யம் அஜேனாஜம் விபுத்யதே. அற்புதமான ஸ்லோகம். இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஜெக்ஷன் ஆகுறது மனசு தானே. இந்த மனசுல ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் என்ன பேருனா கல்பனான்னு பேர். மனசு பண்ற ப்ரொஜெக்ஷனுக்கு என்ன பேரு, கல்பனா. அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு கல்பனைகள்னா விருத்தி தானே கல்பனா, கல்பனாவே விருத்திகள் வந்தா தானே கல்பனா. அந்த சித்தத்துல இருக்கிற எல்லா விருத்திகளும் மனசோட விருத்திகள் எல்லாம் இல்லாம போச்சுன்னா மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு நிர்விகல்பமா ஆயிடும். விருத்திகள் இல்லாத மனசுக்கு 2 பேரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அமனிபாவம். அந்த அமனிபாவத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு அந்த மனசுக்கு என்ன பேரு அப்படின்னா நிர்விகல்பக மனம். கல்பனை எதுவும் இல்லாத மனம், சித்தவிருத்திகள் இல்லாத மனம் நிர்விகல்பக மனம்னு பேரு. அந்த கல்பனைகள் ஏதுமற்ற அந்த அகல்மகம் அஜம் ஞானம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்பனைகள் எதுவும் இல்லாத அந்த மனசுல உண்டாகிற ஞானம் இருக்கே, அது அந்த மனசு எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஞேயாபின்னம் பிரசக்ஷதை. வேதாந்தத்துல சொல்லுது, அந்த மனசு எப்படிப்பட்டதா இருக்குன்னா பிரம்ம ரூபமாவே ஆயிடுதான். அந்த மனசு எப்ப கல்பனைகள் இல்லாம போகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபமா ஆகி விடுகின்றது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். இந்த மனசு எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்பனை இல்லாம ஆகுதோ அந்த சமயத்துல பிரம்மமும் இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம ஒன்னாயிடுது. ஞேயாபின்னம் பிரசக்ஷத்தை, ஞேய பிரம்மத்துக்கு அபின்னமாக பேதமில்லாததாக ஆகிவிடுகிறது. பிரம்மஜேயம் அஜம் நித்தியம் அஜேன அஜமி புத்தியதே. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் ஏதுமற்ற அந்த நிர்விகல்ப மனதினால் அந்த நிர்விகல்ப பிரம்மமானது வந்து பாத்தீங்கன்னா அடையப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா மந்திரம் வந்து 33, 34, 35 இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாண்டுக்கிய காரிக்கா இதை பத்தி சொல்லுது. அப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 31 எடுத்துக்கணும், 31, 32 ரெண்டுலாம் எடுத்துக்கணும் வரிசையா. மாண்டுக்கிய காரிக்கா சொல்லுது, மனோதிருஷ்யம் இதம் துவைத்தம் எத்கிஞ்சித் சச்சராச்சரம். இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ துவைத்தம்னு, அது எல்லாம் என்னதுன்னா மனசோட ப்ரொஜெக்ஷன். மனசோகி அமனிபாவை, மனசோட அமனிபாவத்துல சித்தவிருத்தி இல்லாத நிலையில துவைத்தம் நைவோப்ப வித்தியதை, நைவோப்ப லப்யதை, எந்த ஒரு துவைத்தமும் அறியப்படுவதாகவே இல்லை. அப்ப முதல் காரியம் என்ன பண்ணணும், இந்த சித்தவிருத்திகளை நிரோதம் பண்ணிக்கிட்டே வைராகியத்தை யூஸ் பண்ணி அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதம், அபியாசத்தினாலையும் வைராகியத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணணும். அதுக்கப்புறம் அமனிபாவமான அந்த சித்தத்தையும் அந்நியதாக்கியாத்தி பண்ணணும். அந்நியதாக்கியாத்தி பண்ணி பரவைராகியத்தை அடையும் போது இந்த மனசோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகும். அப்ப ததா திருஷ்டிக்கு சுரூபே அவஸ்தானம், அவன் பார்ப்பவன் இடத்திலேயே நிலை பெறுகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ விற்பி வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த விற்த்தியா இருந்தாலும், அந்நியதாக்கியாத்தி விற்த்தியா இருந்தாலும், அகம் பிரம்மாஸ்மி விற்த்தியா இருந்தாலும் கூட அது பூரணம் இல்லை, அது சம்பிரஜாதம் தான். அசம்பிரஜாதத்துல எந்த ஒரு விற்த்தியும் இருக்காது, வெறும் சொரூப்பம் மட்டும் மிச்சம் இருக்கும். டிஸ்கனெக்ட் ஆயிடுது, அவித்யாவோட பரிபூர்ணமான டிஸ்கனெக்ட். அப்படி ஆச்சுனாதான் அது அசம்பிரஜாதம்னு பேர். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாடத்துக்கு வாங்க. ஐயோ 50 நிமிஷம் ஆச்சு.
இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 4வது சூத்திரம் திரயம் ஏகத்திர சம்யமஹ. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா விருத்திக்காரர் ஒரு அவதாரிக்கா ஒன் லைன் எழுதுறார். இத்தம் பூர்வ பாதோபதிஷ்டம் தாரணாதித்ரயம். இந்த விதமாக பூர்வ பாதத்துல உபதேசம் செய்யப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டா தாரண தியான சமாதி திரயம் வியாக்கியாய என்ன பண்ணது அப்படின்னா பூர்வ பாதத்தில் நம்ம வந்து 5 பாகிய சாதனங்கள் பார்த்தோம், பகிரங்க சாதனங்கள். அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தாரண தியான சமாதியை பார்த்தோம். பார்த்துட்டு இந்த 3த்தையும் பார்த்த பிறகு வியாக்கியாய இந்த 3த்தையும் வியாக்கியானம் பண்ணதுக்கு பிறகு தஸ்ய வியவகார லாகவாய சம்யம சஞ்ஞாம் ஆக. விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எளிமைப்படுத்துறதுக்கு இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாதி தியானம்னு எங்க எடுத்தாலும் என்ன பண்ணணும், 3த்தையும் சேர்ந்து எடுக்கணும். தாரண தியான சமாதி அந்தரங்கம், திரயம் அந்தரங்கம், இந்த 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னா எடுத்துக்கணும். இந்த 3த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கொடுக்க போறோம். எதுக்காக சுவாமி பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு சஞ்ஞா கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். கிராமர்ல ஆரம்பத்திலே சொல்லுவோம், எதுக்குப்பா சஞ்ஞா பிரகரணம்னு இருக்கு கிராமர்ல. லகு சித்தாந்த கௌமுதியில ஆரம்பிக்கும் போது சஞ்ஞா பிரகரணம், பேர் வைக்கிற பிரகரணம். பேர் எதுக்கு வைக்கிறோம், ஒருத்தரை எதுக்கு பேர் வைக்கிறோம்? ஒரு குழந்தைக்கு பேரே வைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 3 குழந்தைங்க இருக்கு, 3 பேருக்கும் குழந்தைக்கு பேரே வைக்கல, அப்ப எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? குழந்தை இங்க வா, எந்த குழந்தை வரும்? 3 பேர் வந்து நிப்பா, எப்ப கூப்பிட்டாலும் 3 பேர் வந்து நிப்பா. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவகார லாகவார்த்தத்துவம் சஞ்ஞாத்துவம் ஒரு லட்சணம் இருக்கு. எதுக்காவது பேர் வைக்கிறீங்க அப்படின்னா விவகாரத்தை எளிமைப்படுத்துறதுக்காக, லாகவம் பண்றதுக்காகத்தான் பேர் வைக்கிறோம். பேர் வச்சுட்டீங்கன்னா ராமா இங்க வா, அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணனும் கோவிந்தனும் வரமாட்டான், ராமன் மட்டும் வருவான். நீங்க பேர் வைக்கல அப்படின்னா 3 பேரும் எப்ப பார்த்தாலும் வந்து நிப்பான். நாம சொல்றேன் சட்டி பானை அப்படின்னா பேர் வைக்கிறோம். சட்டி பானைன்னு பேர் வைக்காம விட்டீங்கன்னா அதை எடுத்துட்டு வான்னு சொன்னீங்கன்னா எதை எடுத்துட்டு வர்றது? பேர் வைக்காம சொல்றீங்க அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வர்றதுன்னா எதை எடுத்துட்டு வர்றது? சட்டியை எடுத்துட்டு வர்றதா, பானை எடுத்துட்டு வர்றதா, எதை எடுத்துட்டு வருவீங்க? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தனி பேர் வச்சுட்டீங்கன்னா, சட்டி எடுத்துட்டு வான்னு சொன்னீங்கன்னா சட்டி மட்டும் எடுத்துட்டு வரலாம், வேற எடுத்துட்டு வரல. அப்ப எங்கெல்லாம் பேர் வருதோ அந்த இடத்த பேர் வர்றதுக்கு காரணமே எதுக்குன்னா விவகாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக. இப்ப இந்த 3த்துக்கும் பேர் வைக்கிறதுக்காக 4வது சூத்திரம் வருது. திரயம் ஏகத்திர சம்யமஹ. திரயம் ஏகத்திர சம்யமஹ. திரயம் ஏகத்திர சம்யமஹ ஆயிடுச்சு. திரயம் ஏகத்திர சம்யமகனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 3ம் திரயம்னா தாரண தியான சமாதி, இந்த 3த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏகத்திர அப்படின்னா ஏக்க விஷயே, ஒரே விஷயத்துல சம்பவிச்சுது அப்படின்னா, ஒரே விஷயத்துல தாரணம், ஓங்காரத்திலேயே தாரணம். தாரணம்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஓங்காரத்துக்கு ஜபிக்கிறது. நல்லா ஜபிச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற அபியாசம் எல்லாம் ஓங்காரத்திலேயே தாரணம், நிறைய ஜபம் பண்றோம், தாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜபம் பண்ணி 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 மெதுவா 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நல்லா வேற எந்த தாட்டும் வராம தைலதார மாதிரி ஆகும் போது அதுக்கு பேர் என்ன பேரு? தியானம். அந்த தியானமும் மெதுவா மெதுவா அப்படியா மெச்சூரிட்டி ஆகி வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த ஓங்காரத்தை தியானம் பண்ற நானும் இல்லாம போய், அந்த ஓங்கார தியானம்ன்றதும் இல்லாம போய் வெறும் ஓம் அப்படி மட்டும் மிச்சம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் சமாதி. அப்ப நம்ம என்ன பண்றோம்? தாரணையும் ஓங்காரத்துல பண்றோம், தியானமும் ஓங்காரத்துல சம்பவிக்குது, சமாதியும் ஓங்காரத்துல சம்பவிக்குது. அப்படின்னா இந்த 3ம் ஒரே விஷயத்துல சம்பவிக்குன்னா ராம் 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 ராம், இல்ல சிவ சிவாய நம சிவாய நம சிவாய நம, ஏதோ ஒண்ணுத்துல எதுல இந்த 3ம் ஒரே விஷயத்துல சம்பவிச்சதுன்னா அதுக்கு பேரு சம்யமஹான்னு பேர். சம்யமம், சம்யமஹா அப்படின்னு பேர். ஆச்சாரியர் விருத்திக்காரர் சொல்றார், ஒரே சின்ன லைனால் இருக்கிற ஏக்க விஷயம் தாரணாதி திரயம், ஒரே விஷயத்துல தாரணை தியான சமாதின்ற 3ம் சம்பவிச்சது அப்படின்னா சம்யம சஞ்ஞம் பவதி இத்தியர்த்தக, சம்யமம் என்ற பெயரை அது அடைகின்றது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 5வது சூத்திரம் சொல்றார். தஜ்ஜயாத் பிரஜ்ஞா லோகஹ. தஜ்ஜயாத் பிரஜ்ஞா லோகஹ.
தஜ்ஜயாத் பிரஜ்ஞாலோகா. இந்த சூத்திரத்துக்கு முன்னாடி ஒரு அவதாரிக்கை எழுதுறார். ததக கிம் அதாக. சரி, இந்த சம்யமத்தினால என்ன நடக்க போகுது சுவாமி? சம்யமத்தினால என்ன நடக்கும், என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ததக கிம் அப்படின்னா அதனால என்ன, சம்யமத்தினால என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அத ஆக, அதற்காக இந்த சூத்திரம் சொல்லப்படுகிறது. தஜ்ஜயாத், ஒரே விஷயத்துல அதான் சொல்ல. இப்போ ஓங்காரத்திலேயே தாரணா, ஓங்காரத்திலேயே தியானம், ஓங்காரத்திலேயே சமாதி. எப்படி வந்துடும்? இப்ப அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இப்போ ஓங்காரத்தை ஜபம் பண்றீங்க, ஜபம் பண்றதுக்கு என்ன பேரு? தாரணா. அந்த தாரணா இம்ப்ரூவ் ஆகி 12 செகண்ட்ன்றது நல்ல தைல தார மாதிரி ஆச்சுன்னா தியானம். ஆமா, டைம் ஃபேக்டர் 12 செகண்ட் வரைக்கும் நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா தியானம். 12க்கு மேல 144 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தியானம். தாரணா 12 செகண்ட் வரைக்கும், அதுக்கு மேல போச்சுன்னா தியானம், அதுக்கு மேல போச்சு அப்படின்னா சமாதி. அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுமே ஏன் இந்த சூத்திரத்தை ஏன் சொல்லுது அப்படின்னு நான் வியாச பாஷ்யத்துல வரும்போதே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய சாதுக்கள்கிட்ட பழகினதுனால ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட தேவதா ஒண்ணு இருக்கும். அவங்க குருநாதர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜப மந்திரத்தை ஒண்ணு கொடுத்து வச்சிருப்பாரு. இது ராமகிருஷ்ண மடத்துல, பெரும்பாலும் ராமகிருஷ்ண மடத்துல இதான் நடக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்துல போறவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மந்திரம் கொடுப்பாங்கன்னா, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட குரு மந்திரத்தை கொடுப்பாங்க. ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாயன்னு நாமத்தை கொடுப்பாங்க. இதான் எல்லா இடத்துலயும் நடக்கிறது. ஆனா அவன் என்ன பண்ணுவான், அவனோட இஷ்ட தேவத்தை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்னா இருக்கும், சிவனா இருக்கும். சிவபெருமானா இஷ்ட தேவத்தையை வச்சுக்கிட்டு இல்ல அம்பாலா இருக்கும். என்ன மந்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய, ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க யோகி ஆசிரமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட தேவதையா இருக்கும். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது ஜெயகுரு ராயா, என்னது மந்திரம், என்ன மந்திரம் சொல்லிட்டு யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா, யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்னு ஒரு மந்திரத்தை சொல்லியிருப்பான். இவன் உபாசன இஷ்ட தேவதை எதுவா இருக்கும்? கிருஷ்ணரா இருக்கும். இந்த மந்திரம் இங்க வேறையா இருக்கும், இல்ல ராமரா இருக்கும், மந்திரம் ஒன்னா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே ரமணாய அப்படின்னு இங்க ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க தேவத்தை வந்து வேறையா இருக்கும். இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவத்தை வேறையா இருக்கும், மந்திரம் வேறையா இருக்கும், பூஜை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி சம்பவிக்குமான்னு கேட்டீங்கன்னா சம்பவிக்காது. அதுக்காக தான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக்க விஷயத்துல இது நடக்கணும். அதனால்தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ணீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ சாமி நான் முருகரை கும்பிட்றேன்னு நம்ம குரூப்ல இருக்காங்களே இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க என்கிட்ட, சாமி நான் வந்து என்ன சாமி பண்றது, பெங்களூர்ல இருக்கிறவங்களாம் சில பேர்லாம் கேட்பாங்க, சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா முருகராச்சே, நீங்க வந்து கிருஷ்ணரை சொல்றீங்க, கீதா படிக்கும் போதெல்லாம் இப்ப கிருஷ்ணர் மேல மெதுவா ஒரு இது வந்துகிட்டு இருக்கு, ஆனா தேவதா வந்து இஷ்ட தேவதா முருகர். இப்ப அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கந்தனா இருக்கேன் அப்படிலாம் நம்ம இப்ப சொன்னோம் பாத்தீங்களா. ஒன்னும் கன்ஃபியூஸ் இல்லைங்க, நீங்க வந்து முருகரையே கும்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முருகர ரூபத்துல இருக்கிறது யாரு? கிருஷ்ணர் தான் இருக்கார். அதனால எந்த ஒரு இதுவும் பண்ணிக்காதீங்க, கான்ட்ரடிக்ஷன் இல்லை பண்ணிக்கிங்க அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கன்விக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கணும். இப்போ வந்து வேதாந்தம் சொல்லி கொடுக்குறவங்க இதை சொல்லி கொடுத்தாங்கன்னா கிளியரா இருக்கும். சொல்லுங்க. அதுதான் முமுக்ஷுக்கு நான் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுக்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தேவதா ரூபத்தை எது வேணா வச்சுக்கோங்க, எந்த தேவதா ரூபமா இருந்தாலும் அது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் தான். முருகரை வச்சுக்கங்க, ஓம் சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ரூபம் போயிடும், சப்தம் நின்றும். இப்ப நம்ம வந்து சப்தானுவித்த சமாதியை தான் நம்ம அடைய போறோம். நம்ம அதனால்தான் ஓங்காரத்தை நம்ம கையில எடுத்திருக்கோம். ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா சப்த பிரம்மம்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு கிருஷ்ணர் நான் சொல்றேன், எனக்கு இப்ப கிருஷ்ணர் மேல பெரிய ரூபத்து மேல வந்து பாத்தீங்கன்னா விட்டு போச்சு, பிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா விட்டு போச்சு. ஆனா ஒரு காலத்துல வந்து கிருஷ்ணர் படுக்கையில படுக்கும்போது கூட என் பக்கத்துல கிருஷ்ணரை போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த காலம், பக்கத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் இருக்கு. கிருஷ்ணரை விடவே முடியாது, அது மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் வந்து அந்த மோகம்லாம் போயிடுச்சு. என்ன, எது நின்று போச்சு? ஓங்காரம் நின்று போச்சு. அப்ப ரூபம் போயிடும், எது மிச்சமா இருக்குன்னா நாம மட்டும் மிச்சம் இருக்கும்.
நாமி போயிடும், நாம மட்டும் மிச்சம் இருக்கும் உங்களுக்கு. அதனால்தான் ஓங்காரத்தை நம்ம சொல்றது. அப்ப ஓங்காரத்திலேயே தாரண, ஓங்காரத்திலேயே தியானம், ஓங்காரத்திலேயே சமாதி. ஏக்க விஷயம்னு என்ன அர்த்தம்? ஒரே விஷயத்துல தாரண தியான சமாதி சம்பவிச்சதுன்னா அதுக்கு பேர் சம்யமம். அது ஜெயமாச்சுன்னா என்ன சுவாமி நடக்கும்? தத் ஜயாத். அதான் இந்த சூத்திரம் சொல்லுது. அதை ஜெயம் பண்றதுனால என்ன உண்டாகும்? பிரஜ்ஞாலோகா. பிரஜ்ஞாலோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வஸ்துவை நம்ம தாரண தியான சமாதி பண்ணமோ அந்த வஸ்துவை பத்தின பூரண ஞானமானது உண்டாகும். பூரண ஞானம் அதுதான் உண்டாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூரண பிரகாசமானது உண்டாகும். ஞான பிரகாசமானது சமாதியில உண்டாகிறது என்னது? பூரண பிரஜா. பிரஜாலோகன்றதுக்கு அர்த்தம் பூரணமான ஞான பார்வை. அந்த ஞான பார்வையானது உண்டாகின்றது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து விருத்திகாரர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, தஸ்ய சம்யமஸ்ய ஜயாத். தஸ்ய அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தஜ்ஜயாத் வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய ஜயாத், தஜ்ஜயாத் ஆக்கியிருக்க. தஜ்ஜயாத்ன்றதுக்கு அர்த்தம் தஸ்ய சம்யமஸ்ய ஜயாத். அந்த சம்யமத்தினுடைய ஜெயத்தினால், தாரண தியான சமாதியோட ஜெயத்தினால. ஜெயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஆச்சாரியர் நல்லா பண்ற ஸ்தைரியாத். நீங்க நல்லா ஸ்திரமா ஓம்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகுறீங்கன்னா, ஓம்லயே நல்லா முடிவா நின்னீங்க அப்படின்னா எப்படி தெரியுங்களா நிற்கும்? ஓங்காரத்துல நீங்க ஓங்காரத்துல நிக்கிறதுனா உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு போவீங்க, அப்போ பிரச்சனை வரும். என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல ஓங்காரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா 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 ஸ்தூல ஓங்காரம் பண்றது அடங்கிடும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அம்மாலாம் சொல்றாங்க, சாமி என்னால ஸ்தூல ஓங்காரம்லாம் சொல்ல முடியல சாமி, ஆனா மனசுல நல்லா போகுது சாமி. அப்ப முந்தின ஜென்மத்துல ஏதாவது சம்ஸ்காரம் இருந்திருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சூக்ஷ்மத்துல பண்ண முடியல சாமி, என்னால ஸ்தூலம் தான் பண்ண முடியுது. அப்ப இப்பதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அபியாசம் பத்தலையா இருக்கும். அப்ப முதல்ல ஸ்தூலம் சொல்லி 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 ஒரு டைம்ல என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ளார போயிடும். இப்ப எங்களால ஸ்தூலமே சொல்ல முடியாது. நான் உங்களுக்காக ஏதாவது பிரயத்தனம் பண்ணி நான் ஓம் ஓம் ஓம்லாம் சொல்லுவேன் ஒழிய, என்னால ஏகாந்தமா உட்கார்ந்தோம் அப்படின்னா வாயில வந்து சொல்லவே முடியாது. ஃபுல்லா மனசுதான். இந்த மனோஜபமும் என்ன ஆயிடும்? வெளியில பண்ணினா அதுக்கு பேர் என்ன பேரு? திராட்டக்கு. அதே உள்ள ஜபம் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? தாரணா. ஓம் 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 மனசுக்குள்ளார தொடர்ந்து போச்சு அப்படின்னா, நடுவுல தாட்டு வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது தாரணா, தாரண அபியாசம். இந்த ஓம் ஓம் உள்ளுக்குள்ளார போற இதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் இல்லாம, எந்த ஒரு விற்த்தியும் நடுவில் இன்டர்பிரேஷன் ஆகாம வந்துக்கிட்டு ஃப்ளோ கரெக்டா ஒரே ஃப்ளோ போச்சுன்னா தைலதார மாதிரி அது என்ன ஆயிடுது? தியானம் ஆயிடுது. ஓங்கார தியானம். அந்த தியானமும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா என்ன ஆகும்னு கேட்டா, ஓங்கார தியானம் பண்ணி 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 மனசுல சொல்ற அந்த சப்தம் என்ன ஆயிடும்னா போயிடும். மனசுல சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஓங்காரம் சொல்றது ஸ்லோ டவுன் ஆகிட்டே வந்து 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 ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஓங்காரம் போகாது, தொடச்சி வச்ச மாதிரி இருக்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நாதம் வந்து பாத்தீங்கன்னா புரிக்க ஆரம்பிக்கும். மெதுவா உள்ளுக்குள்ளார ஒரு எல்லா இடத்துலயும் வந்து அந்த நாதத்தை நீங்க ஹியரிங் பண்ண முடியும். அது உள்ளுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா, இந்த நாதமும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அடங்குச்சு அப்படின்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு பேர் நாதம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் சம்பிரஜாதம்னு பேரு. தாரண ஓங்கார ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க, நடுவில் தாட்டு வந்துட்டு இருக்கும். தியானம், தாட் எந்த தாட்டும் நடுவில் வராம ஒரு ஃப்ளோ போச்சு அப்படின்னா தியானம், ஓங்கார தியானம். அந்த ஓங்கார தியானமும் நின்று போய் உள்ளுக்குள்ளார வந்து அநாகத சப்தம் நாதம் கேட்க ஆரம்பிச்சதுன்னா அது சம்பிரஜாத சமாதி. அந்த சம்பிரஜாத சமாதியும் அந்த நாதமும் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி அசப்தமா இருக்கக்கூடிய துரியத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அமாத்திரான்னு பேரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அதுதான் அசம்பிரஜாத சமாதி. அப்ப ஓங்காரத்தோட இதுல இது நடக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சம்பிரஜாத சமாதி. இப்ப என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப முன்னாடி என்னோட ஆச்சரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு இது இந்த இப்போ உங்களுக்கு இப்போ நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னா இது புரிக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இதில் எழுத்தாணியை வச்சு மண்டையில் எழுதி வைக்கிறேன். எப்போவாவது நீங்கள் எங்கேயாவது இதை கிராஸ் பண்ணும் போது இந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வரும்.
இந்த ஜென்மத்துல இல்லை, அடுத்தடுத்த ஜென்மத்துல கூட. இப்ப எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த விஷயத்த சொல்லித்தராததுனால இதுல இருந்து எனக்கு நழுவி போச்சு. சம்பிரஜாத சமாதி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நழுவி போகும். சம்பிரஜாத சமாதி தாரண நழுவி போகலாம், தியானமும் நழுவி போகலாம். அதே மாதிரி விவகாரத்துல அதிகமா ஈடுபட்டோம் அப்படின்னா தியான இந்த சமாதியும் கூட என்ன ஆகும், நழுவி போகும். எனக்கு நழுவி போச்சு. ஆச்சாரியர் அதனால தான் சொல்றாரு, இந்த ஜெயாத் ஸ்தைரியாத், இதுல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சமாதி பிரஜாயாக, நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு என்ன பேரு, நிஷ்டான்னு பேரு. சம்யம நிஷ்டைக்கு பேர் தான் சம்யம ஜெயம் அப்படின்னு பேர். இந்த தாரண தியான சமாதியை நல்லா ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம், இந்த நல்லா இதுல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறது, ஸ்தைரியம் ஸ்திரத்தன்மையை அடைகிறது. அப்படி அடைஞ்ச நிலையில சமாதி பிரஜாயாக, சமாதி பிரஜையினுடைய ஆலோகக, ஆலோககனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிதம்பரத்துவம் பவதி இத்தியர்த்தா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா ரிதம்பரா பேரு. 1:48 1:48 பக்கத்துல வந்து வரல இடத்துல போட்டுங்க. எந்த இடத்துல ரிதம்பரா வரும்? இந்த தர்மாம்பாள் அம்மா என்ன இப்படி இருக்காங்க, கரெக்டா வந்து எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்களே, இப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் இப்பவே மெமரி பவர் இல்லைனாங்க, அந்த அம்மாவுக்கு வயசு ரொம்ப அதிகம், எப்படி ஒரு கரெக்டா சொல்றாங்கன்னு தெரியல. எல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. டெய்லி படிக்கிறீங்களா நீங்க சூத்திரத்தெல்லாம்? பாத்தீங்களா, நெட்ரு பண்ணி வச்சிருக்காங்க. நிர்விச்சார வைஷாரத்யே அத்தியாத்ம பிரசாதனம். நிர்விச்சாரம்னு சொல்லக்கூடிய சமாதிக்கு பேர் பாவ சமாதின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பக்த மகான்கள் எல்லாம் அடைஞ்ச சமாதி வந்து நிர்விச்சார வைஷாரத்யம். மீராபாய் மாதிரி இருக்கிற பக்த மகான்கள் எல்லாம் பிராப்தி பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு அத்தியாத்ம பிரசாதம் ஒண்ணு கிடைக்கும். அந்த நிர்விச்சார வைஷாரத்யத்துல அத்தியாத்ம பிரசாதம். என்ன அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னா வசீகார சஞ்ஞா வைராக்கியம் தான் அத்தியாத்ம பிரசாதம். இது எல்லாம் துச்சம், இது ஒண்ணுமில்ல, நிஸ்சாரம், பகவான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு விஷன் வரும். அதுக்கு பேர் அத்தியாத்ம பிரசாதம்னு பேர். உள்ளுக்குள்ளார பகவான் பிரசாதம் கொடுப்பார். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெளியில பார்வையே போகாது. நீங்க எக்ஸ்ட்ராவெட்டா இருக்கிறதெல்லாம் நின்று போயிடும் உங்களுக்கு. எப்படி வந்து மீராபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஜன்ஸ்லயே லயிச்சு போனாங்களோ, பக்த மகான்கள்லாம் பகவான் இடத்துலயே வெளியில இருக்கிறதோட எந்த சம்பந்தமும் இல்லாம லயிச்சு போனாங்களோ, அது மாதிரி இருக்கிறது அந்த பிரசாதம் கிடைச்சதுனால. பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயது. பிரசாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற துக்கம் எல்லாம் போயிடும். அந்த வைஷாரத்திய சமாதியில வந்து பாத்தீங்கன்னா நிர்விச்சார வைஷாரத்தியத்துல என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா வைராகியம், வசீகாரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு அறிவு உண்டாகும். அதுக்கு பேர் ரிதம்பரா தத்திர பிரஜான்னு பேரு. 48:1-48 சூத்திரத்தை சொல்லுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிதம் பரதி இதி ரிதம்பரா. ரிதம் அப்படின்னா சத்தியம், சத்தியத்தை தாரணம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. சத்தியத்தை தாரணம் பண்றதுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எதை தியானம் பண்றோமோ அதுல நிக்கிற சாமர்த்தியம். இப்ப கிருஷ்ணரை நினைச்சு பக்த மகான்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே லயிச்சு வெளியில பசி தாகம் வெளியில இருக்கிறது எதுவுமே இல்லாம எல்லா 100% அதுலயே நிக்கிற ஒரு சாமர்த்தியம் இருக்குல்ல. அவன் அருளாலே அவன் தாழ்வனை. உள்ள இருந்து அவன் தான் பிரசாதத்தை கொடுப்பான். பிரசாதத்தை கொடுத்தவன நீங்க அதுலயே நிக்கிற சாமர்த்தியம், தொடர்ந்து அந்த பகவான் இடத்திலேயே நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். அதுக்கு பேர் ரிதம்பரான்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தியோட சாமர்த்தியம். இப்ப நம்மளெல்லாம் 3 செகண்ட் நிக்க முடியல, 4 செகண்ட் தொடர்ந்து நிக்க முடியல எந்த ஒரு வஸ்துலையும். அப்ப என்ன அர்த்தம், பிரசாதம் பத்தல, நிர்விச்சாரத்தை நம்ம அடையல. அப்ப நிர்விச்சாரத்தை அடையும் போது ரிதம்பரத்துவம் பவதி. ரிதம்பரத்துவம்னா தொடர்ந்து அந்த சத்தியத்துல நிக்கிற சாமர்த்தியமானது. சத்தியம் எது, பகவான் தான். ரிதம்னா சத்தியம், சத்தியம் எது, பகவான் தான். நம்ம எதிர்க்க வச்சிருக்க ஆப்போசிட்ல வச்சிருக்கிறது ஒண்ணு பகவான், சவிகல்பம். நிர்விகல்பத்தினா ஆத்மா பிரம்மம். இதுலயே நிக்கிற சாமர்த்தியத்துக்கு பேர் தான் ரிதம்பரத்துவம் அப்படின்னு பேரு. அது உண்டாகின்றது. அப்போ இந்த தாரண தியான சமாதி உண்டாக 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 அதுல நிக்கிற சாமர்த்தியம் உண்டாயிரும்.
இதோட இன்னைக்கு நிக்கட்டும். நாளைக்கு அடுத்த சூத்திரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம். கவிதாமா, நீங்க இந்த ரமணரோட சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன்.